ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு லஞ்ச் பண்ண போகிறோம். லஞ்சு வாங்க கிச்சனில் போய் நம்ம இன்னைக்கு டால் கிச்சடி. இன்னைக்கு டால் கிச்சடி நமக்கு லஞ்சு எப்படி பண்ணுறீங்களோ உங்களுக்கு காட்டுறேன். ப்ளீஸ் கம், வெல்கம். டால் கிச்சடிக்கு தேவையான பொருள்: ஒரு கிளாஸ் பச்சரிசி, அதே அளவுக்கு பாசிப்பருப்பு, அது வறுத்த பாசிப்பருப்பு 1:1. எந்த கண்டெய்னர் எடுத்தினாலும் சரி, சின்ன கிண்ணமானாலும் சரி, பெரிய கிண்ணமானாலும் சரி, 1:1. பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி அதே அளவுக்கு நல்ல 2 வாட்டி 3 வாட்டி அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கருக்குள்ளே போட்டுடலாம். குக்கருக்குள்ளே போட்டு அதுக்கு நம்ம மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 சவுண்டும் வேணுமானா 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டுங்க. 5 சவுண்ட்லேயே இது வெந்துடும். அதனால் உங்களுக்கு வேணுமானா 5 சவுண்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமாக பொங்கலுக்கு வேகிற மாதிரி இல்லை, இந்த டால் கிச்சடி அப்படிங்கிறது நல்லா குழஞ்சிருக்கணும். அதனால் 5 சவுண்டும் போட்டு 5 மினிட்ஸ் சிம்மிலையும் போட்டுங்க. வேகலைன்னு உங்களுக்கு திறந்ததுக்கப்புறம் தோணுன்னா நீங்கள் திரும்பியும் கொஞ்சம் தண்ணியை விட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறைய ஏற்கும். கொஞ்சம் அது லூஸாக இருக்கணும் அந்த டால் கிச்சடி அப்படிங்கிறது. குக்கரை மூடி வெயிட்டையும் போடுது. இப்போ நம்ம ஒரு இல்பச்சட்டியை எடுத்துக்கலாம். இல்பச்சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும், எண்ணெய் காஞ்சால் டக்குன்னு கடுகு வெடிச்சிடும். கடுகு அடுத்து போட வேண்டியது ஜீரகம் கொஞ்சம் செவக்கணும். அதுக்கு நடுவில் நீங்கள் அந்த குக்கர் ஆஃப் பண்ணோடனேயே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுங்க. ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுங்க. அப்போ உங்களுக்கு இது வைக்கும்போது ரெடியாக இருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதெல்லாம் செய்யும்போது குக்கரும் திறக்கிறதுக்கு ஆகிடும். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கலாம். பச்சை மிளகாய் லேசாக ஒரு கலர் மாறும். க்ரீன்லேருந்து கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலருக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி கொடுத்துங்க அந்த எண்ணெயில். அடுத்து போட வேண்டியது வெங்காயம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோ. பெரிய வெங்காயம் எல்லாமே ரா ஸ்மெல் போகிற மாதிரி நம்ம அதை வதக்கணும். வெங்காயத்துலேயே ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதில் போட வேண்டியது இப்போது உப்பு. ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு டாலில் வேகும்போது குக்கரில் போட்டிருக்கோம். அது பத்தாது, அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் அதில் போடுறோம். இது சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி. நம்ம அதை இப்போ அதிகம் குழந்தை சாப்பிட்றதுனால அதிகம் யூஸ் பண்ணுறது காஷ்மீரி சில்லி ஆயாச்சு. காரம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு, ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த எண்ணெய்க்குள்ளேயே அதையும் வதக்கிடுவோம். இப்போ வெந்த டால் கிச்சடியை அதுக்குள்ளே விடணும். சொன்னேன் கொஞ்சம் அது லூஸாக இருக்கணும். உங்களுக்கு அது டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுங்க, இல்லை ஒரு கெட்டிலில் வெந்நீர் வச்சுங்க. அது லூஸ் பண்ணுறதுக்கு அது மேலே வெந்நீர் விட்டால் போதும். நல்லா கிண்டணும். ஏன்னா அடியில் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. சில்லி பவுடர், வெங்காயம், அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துங்க. நல்லா அழகாக கிண்டி கொடுத்தோம்னா எல்லாம் கலந்து வந்துடும். நமக்கு இது இன்னும் லூஸாக இருக்கணும். டால் கிச்சடி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட லூஸாக இருக்கணும். வெந்நீரை விட்டுக்கலாம். பக்கத்தில் சூடாக வெந்நீர் வச்சுக்கோ. தண்ணி விடுறதோட பெட்டர் வெந்நீர் விடுறது. நான் கெட்டில் வெந்நீர் சூடாக்கி வச்சுருக்கேன்.
இதை நம்ம வந்து ஒரு 2-3 மினிட்ஸு சிம்மில் போட்டு அதை மூடி வைக்கணும். எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வைக்கலாம். எல்லாமே சேர்ந்துட்டு பார்க்கவே ஒரு பொன்னிறமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் டால் போட்டாலே அது உங்களுக்கு கொத்தமல்லியை ஏற்கும். அதாவது கொத்தமல்லி ஒரு நல்ல ஒரு வாசனையும் கலரையும் கொடுக்கும். கொத்தமல்லியை நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அது மேலாழ போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பெஸ்ட்டாக டால் கிச்சடி சூடாக ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கணும். இதுக்கு என்ன தொட்டுக்கலான்னு சொன்னால் வெத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பப்படம் பிடிக்கிறவா பப்படம் சாப்பிட்லாம். அப்பளம் தொட்டுக்கலாம். வெத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மேலால் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுங்க. டால் கிச்சடிக்கு நெய்யும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பொதுவே டால் அப்படிங்கும்போதே அதில் உனக்கு நெய்யாக இருக்கும். டாலும் ரைஸும் சேரும்போது அது 2 ஸ்பூன் நெய் விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டால் கிச்சடி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.